பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு இதை கொடுத்துட்டார் என்று விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்க ஜெபத்திற்கு நல்ல பதிலை கொடுப்பார். நீங்க கேட்டது எல்லாவற்றையும் இயேசப்பா நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் பாருங்க, பலி கொடுக்க ஈசாக்கை கொண்டு போகிறாரு. அங்க சொல்றாருங்க, நாங்க பலி கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு போய், ஆனா மீண்டும் வரும் பொழுது 2 பேருமே ஆசீர்வாதத்தோடு வர தேவன் கிருபை கொடுத்தாருங்க. ஜெபம் கேட்கிற தேவன் நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அநேகம் தடைப்பட்டு இருக்கலாம். ஏன்? உங்களுக்குள்ள விசுவாசம் காணப்படல, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. நம்ம விசுவாசத்தை விடுறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நம்ம விட்டு விடுகிறோம். பாருங்க, எனக்கு கூட சபை இல்லைங்க, வாடிகளை நடத்திட்டு இருக்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே கிடையாது, எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அநேக தேவைகள் இருக்கிறது. இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த மொபைலு கூட ஃபுல் பிளாக் ஆயிட்டு ஒடிஞ்சு போகிற நிலைமையில இருக்கு. ஆனால் நான் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். காரணம், தேவன் எனக்கு செய்வார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மொபைலை கொடுப்பாரு, என் சபைக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுப்பாரு, எனக்கு ஒரு நல்ல சபையை கொடுப்பாரு, எனக்கு ஒரு வீடை கொடுப்பாரு. விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஏசப்பா கொடுக்கிற தேவன் எங்க அதிகமா கொடுப்பார். நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார் என்று இந்த நேரத்துல விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு போயிடும் இந்த மொபைல் தெரியாது. ஆனாலும் எனக்குள்ள விசுவாசம் இருக்குங்க, என் தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல மொபைல் இந்த ஊழியத்துக்கு கொடுப்பார் என்று நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். நீங்களும் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க, உங்க ஜெபத்திற்கு நிச்சயமா பதில் உண்டு. விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கும் பொழுது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்னீர்களேப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகள் அநேக கவலையோடு, ஆண்டவரே, வருத்தத்தோடு விசுவாசத்தை விட்டு உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் என் தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன், என் தேவன் எல்லாமே எனக்கு செய்வார் என்று சொல்லி இந்த நேரத்துல அப்பா இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எத்தனை தேவைகள் காணப்பட்டாலும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க நன்மை செய்து அருளை செய்யபடி இயேசுவின் நாமத்தினால கேட்கிற கர்த்தாவே. ஆம் தகப்பனே, எனக்கும் ஆண்டவரே சபை தேவை, ஆண்டவரே இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. இந்த மொபைல் ஆண்டவரே உடைந்து போயிருக்கிறது, இதையும் நீங்க கெடுப்பீங்க, இந்த சாட்சியை நான் சொல்லுவேன் என்று விசுவாசிக்கிறப்பா. அப்படியே உம்முடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன்ல பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அன்று செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.